பட்டு நகரம் என்றாலே காஞ்சிபுரம் தான் முதலில் நினைவுக்கு வரும். அந்த அளவுக்கு நேர்த்தியும் அழகும் மிளிரும் காஞ்சி பட்டுகள் ஏராளமான திருமணங்களையும் சுப நிகழ்வுகளையும் அலங்கரிக்கின்றன. காஞ்சிப்பட்டின் பெயரில் தனியார் கடைகளும் போலி பட்டுச் சேலைகளும் ஒரிஜினல் பட்டின் விற்பனையை சரித்த நிலையில் இப்போது ஜிஎஸ்டி வரியும் பட்டுச் சேலைகளின் விற்பனையை குறைத்து தேக்கமடைய வைத்துள்ளதாக கூறுகிறார்கள் பட்டு ஜவுளி விற்பனையாளர்கள். மாநில சர்க்கார் வருஷத்துக்கு 45 நாள் மானியம் கொடுப்பாங்க. ஒரு சேலைக்கு 200 ரூபாய். அப்படியே மிஞ்சி போனால் ஒரு 10% அதிகபட்சம் அப்படி தான் அறிவிப்பாங்க. ஆனால் வருஷம் பூரா கொடுக்குறது நமது சங்கம் தான் கொடுக்குது. சங்கம் உற்பத்தி பண்ணி அதில் வச்சிருக்கிற லாபத்தில் 10% ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா சேலை உற்பத்தி ஆகி 10%, அதுக்கப்புறம் 10%, அப்படியே போயின்னு 55%, 65% வரைக்கும் சேலை விற்று எங்களுக்கு நலிவடைகிற சூழ்நிலை ஆகிடும். இன்னும் இந்த ஜிஎஸ்டி வரினால் 5% வரி அதை உடனடியாக நீக்கினா நல்லா இருக்கும். விற்பனை குறைவு காரணமாக தள்ளுபடியில் பட்டுச் சேலைகளை விற்க வேண்டிய நிலைக்கு பட்டு கூட்டுறவு சங்கங்கள் தள்ளப்பட்டுள்ளன. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு 65% தள்ளுபடியில் விற்க கைத்தறித்துறை அனுமதி அளித்துள்ளது. தள்ளுபடி ஒரு வருஷம் சேலை 2 வருஷம் இருக்குது, தள்ளுபடி கொடுக்குன்றாங்க. 65% விற்கணுன்றாங்க. அது விற்கும்போது சங்கத்துக்கு பெரும் இழப்பு. இது அரசாங்கம் ஒன்றும் தரதில்லை. மானியமாக உத்தரவு போடுறாங்கண்டி அதுக்கு உண்டான எதுவும் தரதில்லை. அரசாங்கம் இதுக்கு என்ன பண்ணணும்? எங்களுக்கு பயங்கர நஷ்டம். எங்களுக்கு நலிந்த சங்கங்கள் முதல் பெரிய சங்கங்கள் வரை 6 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள பட்டுச்சேலைகள் தேக்கமடைந்துள்ளன. இதில் நலிந்த சங்கங்களில் மட்டும் 1.5 கோடி ரூபாய்க்கும் மேலான பட்டுச்சேலைகள் கையிருப்பில் உள்ளதாக கூறுகிறார்கள் சங்க நிர்வாகிகள். தேங்கியுள்ள பட்டுச்சேலைகளை அதிக தள்ளுபடியில் விற்பதை தவிர்த்து நவீன முறைகளில் விற்க முயன்றால் நஷ்டத்தை தவிர்க்கலாம் என்கிறார்கள் நெசவாளர்கள். புதிய தலைமுறைக்காக காஞ்சிபுரத்திலிருந்து செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேசன்.